ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற சிவலோகநாதர் திருக்கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ இந்த கோவிலுக்கு எப்படி வர்றதுங்கிறதையும் இந்த கோவிலோட சிறப்புகளையும் வரலாற்றையும் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மகிழம்பூ சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ மலுமிச்சிம்பட்டியிலேருந்து சிவலோகநாதர் திருக்கோவிலுக்கு கிளம்புறோங்க. இந்த கோயில் கிணத்துக்கடவுல இருக்குதுங்க. இங்கிருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். 1 மணி நேரத்தில் நம்ம போயிடலாம். இங்கிருந்து நிறைய பஸ் வசதி இருக்குங்க. பொள்ளாச்சி போகிற எல்லா பஸ்ஸுமே இந்த கோயில் வழியாக தாங்க போகும். நீங்கள் பஸ்ஸில் போகலான்னு நினச்சிங்கன்னா கிணத்துக்கடவு பழைய பஸ் ஸ்டாண்ட்லேயே இறங்கிக்கலாங்க, இல்லை புது பஸ் ஸ்டாண்ட்லேயே இறங்கலாம். 2 பஸ் ஸ்டாண்டுக்கும் நடுவில் ஒரு 100 மீட்டர் தொலைவில் தாங்க இந்த கோயில் இருக்குது. புது பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலும் ஒரு 100 மீட்டருக்கு உள்ளே நடந்து போகணும். பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலும் ஒரு 100 மீட்டருக்கு வரணுங்க. நம்ம அரசமலை பிரிவுகிட்ட வந்துட்டோங்க. நம்ம மேலே பாலத்து மேலே போகாமல் கீழே போகிற சர்வீஸ் ரோட்டில் போய்க்கலாங்க. மேலே போனால் பொள்ளாச்சி போகுங்க, கீழே போனாலும் பொள்ளாச்சி போகும். நம்ம இப்போ கோயிலுக்கு போகிறதுக்கு கீழே போகிற சர்வீஸ் ரோட்டில் தாங்க போகணும். நம்ம இப்போ கிணத்துக்கடவு புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க. இந்த சிக்னலில் வலது பக்கமாக திரும்பி நேராக போகணுங்க. நம்ம இப்போ கோயிலுக்கு வந்துட்டோங்க. வண்டியை வெளியில் பார்க் பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்குள்ளார இப்போ போய்க்கலாம். பூஜைக்கு தேவைப்படுற பொருளெல்லாம் இங்கே கடையில் விற்கிறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்துக்கலாங்க. இந்த சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா காலையில் 5:45 மணிக்கு நட திறப்பாங்க. காலையில் 6 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி நடைபெறுங்க. முதல் கால பூஜை 8 மணிக்கும் 2ஆம் கால பூஜை 11 மணிக்கு நடக்குங்க. மதியம் 12:30 மணிக்கு நட சாத்திடுவாங்க. சாயந்தரம் 4 மணிக்கு நட திறப்பாங்க. 3ஆம் கால பூஜை 5:30க்கு நடக்குங்க. திருப்பள்ளி அரை பூஜை இரவு 8 மணிக்கு நடக்குங்க. மறுபடியும் நட சாத்துறது நைட்டு 8:30 மணிக்கு நட சாத்திடுவாங்க. முக்கியமான விசேஷ நாள்கள் எல்லாம் நட திறக்கிறது டைமிங் மாற்றுவாங்க. இந்த சிவலோகநாதர் திருக்கோவிலில் பிரதோஷ வழிபாடு மிகவும் விமர்சையாக நடக்குங்க. பிரதோஷத்தன்னைக்கு சிவலோகநாதருக்கும் நந்திக்கும் ஒரே நேரத்தில் பால், பன்னீர், தேன், இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், குங்குமம், அரிசி மாவு, திருநீர் போன்ற அபிஷேக பூஜைகள் நடக்குங்க. அபிஷேக பூஜை நடந்ததுக்கப்புறம் சிவலோகநாதர், சிவலோகநாயகி நந்திக்கு பூக்களால் அலங்காரம் செஞ்சு தீபாராதனை காமிப்பாங்க. சுவாமி தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் சிவலோகநாதர் உற்சவமூர்த்தி நந்தி வாகனத்தில் கோயிலை 3 முறை வலம் வருவாங்க. அதுக்கப்புறம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுங்க. இந்த கோயிலில் நாகதோஷம், பூர்வ ஜென்ம பாவதோஷம் இருக்கிறவங்க இந்த கோயிலில் வழிபட்டு தோஷங்களை நிவர்த்தி செஞ்சுட்டு போவாங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்கள் சேனலுக்கு கொடுங்க. நன்றி.